முத்தமிழ் மன்றத்தின் தலைவராகவும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவராகவும் அமர்ந்திருக்கின்ற கவிஞர் மானுடப்பிரியன் ஐயா அவர்களுக்கும் இங்கே தங்கள் வாதங்களை முன்வைக்க வந்திருக்கின்ற இரு அணி சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் இங்கே இந்நிகழ்வை கண்டு களிக்க இவ்வுலகத்தில் எவ்வளவோ கேளிக்கை நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த இனிய நிகழ்வை கண்டு களிக்க வேண்டும் என்று இங்கே ஆர்வமாய் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை தொடர்கிறேன். இன்றைய இளைஞர்கள் திசை நோக்கி பயணிக்கிறார்களா? திசையே தெரியாதவர்கள் எப்படி திசை நோக்கி பயணிக்க முடியும்? எனது முதல் கேள்வி, திசையே தெரியாதவர்கள் எப்படி திசை நோக்கி பயணிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு 2K கிட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேரை கூப்பிட்டு கிழக்கை எது, மேற்கை எது, வடக்கை எது, தெற்கு எது கரெக்டா சொல்லிட்டா போதும். சொல்ல மாட்டாங்க, தெரியாது. திசையே தெரியாத இன்றைய இளைஞர் கூட்டம் எப்படி திசை நோக்கி பயணிக்க முடியும்? வாழ்க்கையை பற்றிய அனுமானமோ வாழ்க்கையில் ஒரு பிடிமானமோ இல்லாமல் நீர்வழிப்படுவும் புனை போல புறப்பட்ட இடமும் தெரியாமல் போகும் இடமும் புரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். எனக்கு முன்னால் பேசிய திருமதி தமிழரசு மதியழகன் அவர் குறிப்பிட்டது போல சமுதாய பொறுப்புன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இளைஞர்கள்லாம் ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனடியாக காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யறாங்க. இன்றைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க, பாவம் பதிவிடுறாங்க. யாருமே உதவி செய்ய முன்வருவதில்லை. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உருவாயிருச்சு, அதனால இளைஞர்கள் நிறைய விஷயங்களை வேகமா செய்ய முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐனால என்ன வந்தது? எதனாலும் நமக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய திறனை இன்றைய இளைஞர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எது தேவைனாலும் உடனே ஜெமினிட்ட கேட்போம், சாட் ஜிபிடி கேட்போம், மீட்டா வாட்ஸ்அப் மீட்டா ஏஐ கேட்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. 1+1 என்ன சொன்னா கால்குலேட்டர் இருக்கக்கூடிய சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏஐ மூலமா என்ன ஆகுது அப்படின்னா வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, குறைந்து கொண்டிருக்கிறது. 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஏஐ செஞ்சிருது, ஒரு தொழில்நுட்பம் செஞ்சிருது அப்படின்னா 10 பேருடைய வேலை வாய்ப்பு பறி போகிறது, அவருடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. இதெல்லாம் தெரியாம இளைஞர்கள் வந்து நல்ல திசையில் பயணிக்கிறார்கள் பேச வந்திருக்காங்க. கூகுள் சுந்தர் பிச்சை பற்றி சொன்னாங்க. அவர்கள் வந்து ஒரு நடுத்தர வயதை தாண்டியவர்கள். அதற்கு பின்னால் இன்றைய இளைஞர்கள் யார் கூகுள் சுந்தர் பிச்சை போல் வளர்ந்திருக்கிறார்கள்? இல்லை, சொல்வதற்கு யாரும் இல்லை. பெரும்பான்மை, நம்ம எப்போதுமே பெரும்பான்மையா பேசுவோம். ஒரு சபையில பெரும்பான்மை எது வெற்றி பெறுதோ அதுதான் சரியான சட்டம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு அரசியல்ல பெரும்பான்மை எந்த கட்சி பெறுதோ அதுதான் வெற்றி பெற்ற கட்சியா ஏற்றுக்கொள்வோம். அதன் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் ஆகணும் விளையாட போன கோடிக்கணக்கான பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடிஞ்சது. மிச்சம் உள்ளவங்க என்ன ஆனாங்க? ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகணும்னு நினைச்சு சினிமா ஆசையில போட்ட நிறைய பேர் ரஜினிகாந்த் ஆக முடிஞ்சதா? ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. அதற்கு அப்புறம் வந்தவங்களுடைய வரலாறே தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள். அறிவியல்ல ஒரு விஷயம் உண்டு. நம்ம எதிரணியில எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கே தெரியும். விசைக்கும் திசைக்குமான தொடர்பு. திசை இருந்தால் விசை இருக்கும், திசை இருந்தால் விசை இருக்கும், திசை இல்லை என்றால் அது விசையே இல்லை. ஒரு விசை செயல்படும். ஒரு விசை என்ன அர்த்தம்னா ஒரு முன்னேற்றம். விசை இருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியும். இங்க எனக்கு திசையே தெரியலையே, எப்படி அந்த ஒரு விசை இருக்கும்? விசைனா mv மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மாஸ்னா நிறை, வெலாசிட்டினா திசை வேகம். அந்த நிறையும் திசை வேகமும் சேரும் போது அந்த விசையே கிடைக்கும். இவங்களுக்கு தான் திசையே தெரியலையே. இன்றைய இளைய சமூகம் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை இழந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆப். தம்பிக்கு வா, நீங்க போய் ஷாப் வருவோமா? இல்ல நான் ஆப்ல அப்ளை பண்ணிட்டேன். ஜவுளி கடையில் போய் துணி எடுத்து வருவோமா? இல்ல நான் மீஷோல ஆர்டர் பண்ணிட்டேன். இப்படி எதை கேட்டாலுமே ஒரு வாடகைக்கு ஒரு பேருந்துக்கு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வா, தெரியாது, நான் ஆப்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்ப ஆப்பை தவிர எதுவுமே தெரியாதனால அதுவே நமக்கு இப்ப ஆப் வச்சுட்டு இருக்கு. நிறைய வேலை வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கு. செல்பேசிகளால் செல்லரித்து கிடைக்கிற
இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை அதிகமாக்கணும்னு நிறைய ஓடும். ஆனால் சமூகத்தில் உறவினர்கள் நண்பர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரிக்கிறது, நண்பர்கள் உறவினர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு என்று தனி முகம் இல்லை, தனி நிறம் இல்லை. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய குலத்தின் நிறமாக அவன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அரசியல்வாதிகளும் என்னோட கட்சியின் நிறம் கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சினிமா நடிகர்களோ தன் ரசிகர் மன்றத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சித்திரை மாதத்து ஓடையை போல நம்பிக்கை வற்றி போன இந்த காலத்து இளைஞர்கள் வாழ்க்கைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கண்களை போலித்தனமான கலைகளும் காதுகளை பொய்யில் முளைத்த பிரச்சாரங்களும் மற்ற புலன்களை வெறும் கிளர்ச்சி ஏற்படுத்தும் கேளிக்கைகளும் விலைக்கு வாங்கிவிட்டன. போதை இன்றைக்கு சின்ன பையன்கள் கூட கூலிப்புனா அது போதையே தெரியாம அந்த கூலிப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நடந்து போற பாதையில பல இடங்கள்ல கிடக்குது சின்ன சின்ன கூலி பாக்கெட். அந்த அளவுக்கு அந்த மாணவர்களுக்கு அது போதையே தெரியாத அளவுக்கு இளைஞர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமூகத்தில் படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, எந்த நல்ல படம் நல்லா ஓடுது? சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு காலத்துல எதெல்லாம் கலாச்சாரம் எதெல்லாம் மதிப்பிற்குரியது அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு. காரணம், இளைஞர்கள் அதை ஆதரிக்கிறார்கள். திருக்குறள் படித்தால்தான் திருந்திவிட முடியும் என்றும் தேசிய கீதம் பாடினால்தான் தேசப்பற்று வந்துவிடும் என்பதும் இன்று மூட நம்பிக்கையாகிவிட்டது. ஒரு காலத்துல ஆசிரியர்களை கண்டால் மாணவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். இன்று மாணவர்களை கண்டு ஆசிரியர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஆசிரியர்களின் பிறப்புகள் பறிக்கப்பட்ட பின்பு காவல் நிலையத்தின் லத்திகளால் அடி வாங்கிய இளைஞர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். படிப்பு, என்ன படிக்கிறோம், எதற்கு படிக்கிறோம், என்னவாக போகிறோம் என்ற குறிக்கோள் இல்லாமல் படிக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் கூட்ட மனப்பான்மை அதிகரித்துவிட்டது. இன்னும் சில விஷயங்களை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். நிறையற்ற மனநிலை, ஒரு வேலையில திருப்தி இல்ல, சவால்களை சந்திப்பதில் தயக்கம், அடிக்கடி பாதைகளை மாற்றுவது, திசை மாறிய பயணங்கள். ஆகவே இன்றைய இளைஞர்களின் ஓட்டம் வேகமான ஓட்டமாக இருக்கலாம், ஆனால் அது திசை தெரியாத ஓட்டம். தெளிவான இலக்கோ பாதையோ இல்லாமல் வெறுமனை முன்னோக்கியோ சில சமயம் பின்னோக்கியோ ஓடுகிறார்கள். அவர்களின் பயணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திசை இல்லை என்பதே எனது வாதம் என்று கூறி விரைவுடைகிறேன். நன்றி, வணக்கம்.